नमस्कार, मेरा नाम सुंदर है। आज मैं आपको इन्नैक्कु நான் உங்களுக்கு 18वां भाग में 18 ना 18 18वां भाग में ना 18th பாடம் पाठ ना பாடம் 18वां पाठ में பாடத்தில் 18வது பாடத்தில் हिंदी सिखा रहा हूँ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்। अगर आपने नींगे पाकाम இருந்தீங்க अगर आपने पहले के முதல்ல वीडियोस नहीं देखा तो ना पाकाटा ज़रूर देखो ना कंडिपा पारुंगा। ओके, இப்போ इस भाग में इस पार्ट में இந்த பாடத்தில் मैं आपको நான் உங்களுக்கு आयाன்னா வந்தான், அதே இது ஆண்பால் ஆயா வந்தான், வந்தால் ஆயி என்ன வந்தால், வந்தாங்க வந்தாங்கன்னா ஆயே। ஓகே, ஆயா என்ன வந்தான், ஆயி என்ன வந்தால், ஆயே என்ன வந்தாங்க। ஓகே, நீங்கள் எப்போ வந்தீங்க, आप कब आए, नींगे எப்போ வந்தீங்க, आप कब ना எப்போ आए। ஓகே, நான் வந்து இப்போ சென்னைக்கு வர்றேன், ஒரு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னைக்கு வர்றேன், சென்னையில் இருப்பேன்। யாராவது சந்திக்கிறேன்னா சந்திக்கலாம்। ஸோ கோல்டு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டுருக்கேன், அந்த கோல்டு பிஸ்னஸ் பற்றி மீட்டிங் இருக்குது சென்னையில்। ஸோ நீங்கள் 22ஆம் தேதி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மீட்டிங் எங்கே இருக்குன்னு கேட்கலாம், கேட்டுட்டு வரலாம்। ஓகே, மீட்டிங் வந்து மடிப்பாக்கத்தில் இருக்குது। ஸோ மடிப்பாக்கம் வேளச்சேரி அங்கே மீட்டிங் இருக்கும்। ஸோ அப்படி யாராவது மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்க। ஓகே, இன்னொன்று வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா। ஓகே, ஸோ இப்போ மை ஆயான்னு சொல்லணும், மை ஆயான்னா நான் வந்தேன், मैं आया। இப்போ ஒரு பெண் சொல்லும்போது மை ஆயின்னு சொல்லணும், மை ஆயி நான் வந்தேன்னு சொல்கிறதுக்கு, ஒரு பொம்பளை சொல்கிறதுக்கு மை ஆயி। நான் நேற்று வந்தேன் அதே நான் சொல்லும்போது மை கல் ஆயா, வந்திருந்தேன் என்ன மை கல் ஆயா தா, வந்தேன்னா ஆயான்னு சொல்லணும், வந்திருந்தேன்னா ஆயா தா। ஓகே, அதே வந்து தும்ன்னு சொல்லும்போது தேன்னு சொல்லணும், தும் ஆயே தே, நீங்கள் வந்திருந்தீங்க, தும் ஆயே தே। ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம்। ஸோ இது வந்து நான் முதல்ல உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஹிந்தியில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள்। ஓகே, ஃபஸ்ட்டு ஹிந்தியில் சொல்கிறேன்। कल शाम को मैं स्कूल में था, कल शाम को நேற்று சாயந்தரம் நான் ஸ்கூல் மே था ஸ்கூலில் இருந்தேன், கல் ஷாம் கோ மை ஸ்கூல் மே था ஸ்கூலில் இருந்தேன்। ஓகே, நானும் அங்கே அந்த டயத்தில் நானும் அங்கே இருந்தேன், அந்த டயத்தில் நானும் அங்கே இருந்தேன்। ஸோ மை भी நானும்னா மை भी, उस समय ना அந்த நேரத்தில், उस समय वहीं पर था நான் அங்கே தான் இருந்தேன்। मैं भी நானும் उस समय ना அந்த நேரத்தில், उस समय அந்த நேரத்தில் அங்கே தான் இருந்தேன், वहीं पर था நான் அங்கே தான் இருந்தேன்। ஓகே, அப்போ நான் ஒன்று சொன்னேன், அந்த டயத்தில் நான் இங்கே இருந்தேன், அந்த டயத்தில் நான் இங்கே இருந்தேன்। ஓகே, उस समय पर அந்த டயத்தில் நான் उस समय पर मैं நான் இங்கே இருந்தேன், यहाँ पर थाன்னு சொல்லலாம், यहाँ थाன்னு சொல்லலாம்। उस समय पर அந்த டயத்தில் मैं यहाँ थाன்னா இங்கே இருந்தேன்। ஓகே, ஸோ நான் ஹிந்தியில் சொல்கிறேன், நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண பாருங்கள்। ஓகே, ஸோ मेरे साथ நல்லா கேளுங்க ஹிந்தியில், मेरे साथ मेरा दोस्त
संतोष भी था। मेरे साथ मेरा दोस्त संतोष भी था. ஆனால் மேரே சாத் என் கூட மேரா தோஸ்த் என்னோட ஃப்ரெண்டு சந்தோஷ் பி தா சந்தோஷும் இருந்தான். ஓகே, நீங்கள் நேற்று எங்கே இருந்தீங்க? தும் கல் கஹா தே எங்கே இருந்தீங்க? இப்போ தும்னு சொல்லும்போது தே வரணும், தா வரக்கூடாது. ஆம்பளைங்களுக்கு தா வரணும், பொம்பளைங்களுக்கு தீ வரணும் லாஸ்ட்டில். ஓகே, அதே நிறைய பேர் இருக்கும்போது தே வரணும். அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? நீங்கள் நேற்று எங்கே இருந்தீங்க? தும் கல் கஹா தே. ஸோ நம்ம தும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி. ஸோ தும்க்கு பதிலாக என்ன சொல்லணும் நம்ம? ஆப். ஆப் கல் கஹா தே. ஆப் கல் கஹா தே. நீங்கள் நேற்று எங்கே இருந்தீங்க? ஓகே, நீங்கள் 3 நாளாக எங்கே இருந்தீங்க? ஆப் நீங்கள் 3 நாளா. ஆப் 3 दिन तक. 3 दिन तक 3 நாளா. 3 दिन तक कहाँ थे? कहाँ थे எங்கே இருந்தீங்க? ஓகே, நீங்கள் 3 நாள் எங்கே இருந்தீங்க? ஆப் 3 दिन कहाँ थे. நீங்கள் 3 நாள் எங்கே இருந்தீங்க? ஏன்னா ஆப் 3 दिन कहाँ थे. அதே வந்து நீங்கள் 3 நாளாக எங்கே இருந்தீங்கன்னா ஆப் 3 दिन तक कहाँ थे. இந்த வார்த்தைங்க வந்து நீங்கள் ஓயாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் பண்ண தான் ஹிந்தி வரும். ஓகே, நான் வந்து பொம்பையில் இருந்தேன். நான் பொம்பையில் இருந்தேன். மை பொம்பை மே தா. மை மும்பை மே தா. இப்போது நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் நார்த் இந்தியா, நீங்கள் வந்து பாம்பேக்காரங்களா, நீங்கள் மகாராஷ்டிராக்காரங்களா, நீங்கள் நார்த் இந்தியனா, நீங்கள் ஹிந்திக்காரங்களான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்து ஹிந்திக்காரன் கிடையாது. நான் வந்து தமிழியன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து ப்ரௌடாக சொல்லுவேன். நான் வந்து இந்தியன்னு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு வந்து. ஸோ நான் இந்தியாவில் பிறந்ததுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐ எம் இண்டியன் அண்ட் ஐ எம் तमिलियन. நான் வந்து தமிழ்காரன். मैं तमिल वाला हूँ. मैं तमिल वाला हूँ. நான் தமிழ்காரன். ஓகே, நான் வந்து திருநெல்வேலி. எனக்கு வந்து சொந்த ஊர் திருநெல்வேலி. நாங்கள் நாடார்ஸு. நாங்கள் பூர்வீகம் இங்கே தான். எங்களுக்கு வந்து பூர்வீகம்னா நான் எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் ஒரு 10-15 ஜென்ரேஷனாக எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருமே வந்து திருநெல்வேலி. ஒரே இடம் தான் எல்லாருமே. யாருமே வந்து வெளியில் கிடையாது. எல்லோரும் ஒரே இடத்துல தான், ஒரே வீட்டில் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க, இருக்கிறாங்க. ஓகே, நார்த் இந்தியன் நான் கிடையாது. ஓகே, அதுக்கு தான் சொன்னேன். நான் பொம்பையில் இருந்தேன். மை பொம்பை மே தா. மை பொம்பை மே தா. நான் பொம்பையில் கிடையாது. நான் சென்டென்ஸ்க்காக சொல்கிறேன். மை மும்பை மே தா. மும்பையில் இருந்தேன். ஓகே, ராஜு வீட்டுக்குள்ளே இருந்தான். ராஜு வீட்டுக்குள்ளே இருந்தான். ராஜு घर में था. ராஜு घर में था ना வீட்டில் இருந்தான். வீட்டுக்கு உள்ளே இருந்தான் ஆனால் ராஜு घर के अंदर था. வீட்டுக்கு உள்ளே இருந்தான். घर के अंदर था. வீட்டுக்குள்ளே இருந்தான். ஓகே, அது வந்து ஹிந்தி நாடகம். அது ஹிந்தி நாடகமாக இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாமே இது வந்து பாஸ்ட் டென்ஸ் பேசுகிறோம், நடந்ததை பற்றி பேசுகிறோம். ஸோ அதை வந்து நம்ம இது ஹிந்தி நாடகமாக இருந்துச்சு. அது ஹிந்தி நாடகமாக இருந்துச்சு. அது வஹ ஹிந்தி நாட்டக் தா. ஹிந்தி நாடகம் ஆனால் நாட்டக்குன்னு சொல்லுவோம். நாடகத்தை வந்து நாட்டக்ன்னு சொல்லுவோம். வஹ ஹிந்தி நாட்டக் தா. அது வந்து ஹிந்தி நாடகமாக இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. वह बहुत अच्छा था. அது ரொம்ப நல்லா, बहुत अच्छा இருந்துச்சு. था. वह बहुत अच्छा था. ஓகே, முந்தா நேற்று நாங்கள் திருநெல்வேலியில் இருந்தோம். முந்தா நேற்று என்ன பர்சோம். நாங்கள் ஹம் திருநெல்வேலியில் இருந்தோம். திருநெல்வேலி மே தே. பர்சோம் என்ன முந்தா நேற்று. பர்சோம் ஹம் நாங்கள் திருநெல்வேலி மே
தே, திருநெல்வேலி மே தே என்ன திருநெல்வேலியில் இருந்தோம். ஓகே. நீங்கள் வீட்டில் இல்லையா, நீங்கள் நேற்று வீட்டில் இல்லையா, நீங்கள் நேற்று வீட்டில் இல்லையா அண்ணா, क्या कल आप घर में नहीं थे, क्या आप कल நேற்று, நீங்கள் நேற்று கல் आप, क्या कल आप வீட்டில் घर में नहीं थे இல்லையா. ஓகே. இல்லாட்டா இப்படியும் பேசலாம், आप क्या कल घर में नहीं थे. ஸோ எப்பயுமே இந்த கேள்வி கேட்கும்போது இந்த क्या வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. क्या நேற்று கல், நீங்கள் आप, வீட்டில் घर में இல்லையா नहीं थे, क्या कल आप घर में नहीं थे. ஓகே. இல்லை நான் வந்து வீட்டில் கிடையாது. ஓகே. नहीं मैं घर में नहीं था, नहीं मैं घर में नहीं था. இதை ஒரு பொம்பளை சொல்லணும். இல்லை நான் வீட்டில் இல்லைன்னு பொம்பளை சொல்லணும். ஸோ नहीं मैं घर में नहीं थी, नहीं मैं घर में नहीं थी, नहीं थी என்ன நான் வீட்டில் இல்லை. ஓகே. முந்தா நேற்று என்ன நாளாக இருந்துச்சு, முந்தா நேற்று என்ன நாளாக இருந்துச்சு. ஓகே. வாட் டே வாஸ் எக்ஸ்டர்டே, முந்தா நேற்று என்ன நாளாக இருந்துச்சு என்ன. பர்சோம், பரசோன்னா முந்தா நேற்று. என்ன நாள், கோன்சா தின், என்ன நாளாக இருந்துச்சு, கோன்சா தின் தா, இருந்துச்சுன்னா தா. ஓகே. பர்சோம் கோன்சா தின் தா, முந்தா நேற்று என்ன நாளாக இருந்துச்சு. ஓகே. முந்தா நேற்று வந்து முந்தா நேற்று என்ன கிழமைன்னா செவ்வாய்க்கிழமை இருந்துச்சு, புதன்கிழமை இருந்துச்சு. ஸோ பர்சோம் புதுவார் தா, பர்சோம் புதுவார் தா, புதன்கிழமைன்னா புதுவார்னு சொல்லணும். ஓகே. ஞாயிற்றுக்கிழமை வந்து இத்துவார்னு சொல்லுவாங்க, ரவிவார்னு சொல்லுவாங்க. திங்கக்கிழமை சோம்வார், செவ்வாய்க்கிழமை வந்து மங்கள்வார், புதன்கிழமை புதுவார், குருவார், வியாழக்கிழமை குருவார், வெள்ளிக்கிழமை சுக்ருவார், சனிக்கிழமை சனிவார், ஞாயிற்றுக்கிழமை வந்து ரவிவார், ரவின்னு சொல்லுவோம், ரவிவார் சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டா இத்துவாரன்னு சொல்லலாம், இத்துவாரன்னு சொல்லலாம், ரவிவாரனையும் சொல்லலாம். ஓகே. ஓகே. நான் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். मैं अखबार पढ़ रहा था, मैं अखबार पढ़ रहा था, நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. நான் காலையில் வந்தேன், मैं सवेरे आया, காலையில் வந்தேன்னா सवेरे आया வந்தேன். காலையில் தான் வந்தேன், நான் காலையில் தான் வந்தேன். मैं सवेरे ही आया, मैं सवेरे ही आया, காலையில் தான் வந்தேன். ஓகே. இதை பெண்கள் பேசும்போது मैं सवेरे ही आई, मैं सवेरे ही आई. நம்ம ஆயான்னு சொல்லுவாங்க, ஆண் பால் வந்து ஆயான்னு சொல்லணும், பெண் பால் வந்து ஆயின்னு சொல்லணும். ஓகே. ராஜு வந்து ராஜு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். நேற்று ராஜு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். கல் ராஜு ஸ்கூல் போயிட்டு இருந்தான். ஜா ரஹா தா, போயிட்டு இருந்தான். ஜா ரஹா தா. நேற்று, நேற்றுன்னா கல், நேத்தன்னாவும் கல் சொல்லணும், நாளைக்கும் கல் சொல்லணும். ஓகே. இன்னொன்று அதே வந்து ராணி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தால், ராணி. ஸோ ராணி ஸ்கூல் ஜா ரஹி தீ. ஸோ ராணின்றது வந்து பெண் பால். ஸோ ராணி ஸ்கூல் ஜா ரஹி தீ. ஓகே. தங்கச்சி வந்து சமையல் பண்ணிட்டு இருந்தால், தங்கச்சி. ஸோ பஹன். ஓகே. खाना पका रही थी, खाना சமையல், சமையல் பண்ணணுன்னா பக்கானான்னு சொல்லுவோம். खाना पका रही थी, சமையல் பண்ணிட்டு இருந்தால். ஓகே.
நாங்கள் காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். हम काफ़ी पी रहे थे. हम काफ़ी पी रहे थे குடிச்சிட்டு இருந்தோம். ஓகே. எங்கள் ஃப்ரெண்டு வந்து எழுதிட்டு இருந்தான். எங்கள் ஃப்ரெண்டு வந்து லெட்டர் எழுதிட்டு இருந்தான். மேரா தோஸ்த் என்னோடய ஃப்ரெண்டுன்னா மேரா தோஸ்த். எங்கள் ஃப்ரெண்டுன்னா ஹமாரா தோஸ்த். எங்கள் ஃப்ரெண்டுன்னா ஹமாரா தோஸ்த். खत लिख रहा था. खत अन्ना लेटर. लिख रहा था ना எழுதிட்டு இருந்தான். ஓகே. ரமேஷ் வந்து நியூஸ் பார்த்துட்டு இருந்தான். டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருந்தான். ரமேஷ் டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருந்தான். ரமேஷ் டிவி में समाचार न्यूज़ है ना समाचार. देख रहा था ना பார்த்துட்டு இருந்தான். ரமேஷ் டிவியில் समाचार देख रहा था ना பார்த்துட்டு இருந்தான். ஓகே. தோட்டக்காரர் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தார். माली पौधों को पानी दे रहा था. पौधों को पानी है ना पौधा ना செடிங்கள். पौधों को पानी दे रहा था ना पानी दे रहा था ना தண்ணி ஊற்றிட்டு இருந்தான். ஓகே. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? तुम क्या कर रहे थे. நீங்கள் என்ன பண்ணிட்டு நீங்கன்னு சொல்லும்போது யூன்னு சொல்லணும். ஸோ யூன்னு வரும்போது தேன்னு சொல்லணும். தீன்னு சொல்லணும். தான்னா ஆண்களுக்கு, தீ என்ன பெண்களுக்கு, தே என்ன ஒருத்தரோட நிறைய பேர் இருந்தாலும் தேன்னு சொல்லணும். ஓகே. ஸோ நீங்கன்னு சொல்லும்போது தேன்னு சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தும் கியா கர் ரஹே தே. ஸோ தும்னு சொல்கிறதோட ஆப் கியா கர் ரஹே தே. ஆப் கியா கர் ரஹே தே. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓகே. இது வந்து ஒரு 60 வீடியோட சீரீஸ் இது. ஸோ 60ல் வந்து இது 18வது வீடியோ. ஸோ 18 வீடியோ பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து ஒரு அருமையான சீரீஸ். இந்த சீரீஸ் 60 வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு 100% வீடியோ ஒரு 90%ஆவது உங்களுக்கு ஹிந்தி வந்துடும். என்ன கேட்டாலுமே உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி வரும். ஓகே. ஒரு அருமையான சீரீஸ் இது வந்து. ஓகே. இப்போ சுரேஷ் அவங்க அம்மா வந்து சமையல் பண்ணிட்டு இருந்தா. सुरेश की माँ खाना पका रही थी. सुरेश की माँ सुरेश होंगे अम्मा खाना पका रही थी ना சமையல் பண்ணிட்டு இருந்தா. ஓகே. சுரேஷ் சாப்பிட்டுட்டு இருந்தான். சுரேஷ் खाना खा रहा था. சுரேஷ் खाना खा रहा था. சுரேஷ் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தார். சுரேஷ் அவங்க அப்பா வந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். சுரேஷ் அவங்க அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். சுரேஷ் கே பிதாஜினா சுரேஷ் அவங்க அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். அக்பார் பढ़ रहे थे. தே எதுக்கு அர்த்தம்? தே எதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறோன்னா சுரேஷ் அவங்க அப்பான்னா பெரியவர். ஸோ ஒரு பெரியவங்களுக்கு வந்து நம்ம தேன்னு யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். ओके. तो सुरेश के पिताजी अखबार पढ़ रहे थे. ओके. சுரேஷ் அவங்க தங்கச்சி ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தா. ஓகே. எழுதிட்டு இருந்தான்னு சொல்லுவோம். ஓகே. சுரேஷ் की बहन ஓகே लिख रही थी என்ன எழுதிட்டு இருந்தாங்க. எழுதிட்டு இருந்தால் लिख रही थी. ஓகே. வேலைக்காரர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ நௌக்கர் வேலை பார்க்குறவர் என்ன சொல்லுவோம்? வீட்டு வேலைக்காரனா நௌக்கர்னு சொல்லுவோம். நௌக்கர் काम कर रहा था. னா வேலை பார்த்துட்டு இருந்தார். ஓகே. நான் நேற்று 7 மணிக்கு போயிருந்தேன். நான் நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு போயிருந்தேன். मैं कल शाम को சாயந்தரம்னா शाम को 6 மணிக்கு போயிருந்தேன். 6 மணிக்கு 6 बजे गया थाன்னு போயிருந்தேன். ஓகே. அவங்க வீட்டில் சாப்பிட்டேன்.
उनके घर में खाना खाया था. அவங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டேன். उनके घर में ना அவங்க வீட்டில் खाना खाया था. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. खाना बहुत स्वादिष्ट था. स्वादिष्टனா ரொம்ப அருமையாக டிலிஷியஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா स्वादिष्ट था. ஓகே, खाना बहुत स्वादिष्ट था. ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போது இந்த சீரீஸில் வந்து டோட்டல் 60 வீடியோஸ் இருக்குது. 60 வீட்டில் இது 18வது வீடியோ. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸும் வந்து ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சொல்லிகிட்டே இருங்க, சத்தமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக 100% வரும். ஓகே, நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தன்யவாத். இன்னொன்று நான் வந்து சொன்னேன், சென்னைக்கு வர்றேன்னு சொன்னேன். ஸோ ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த கோல்டு பிஸ்னஸ் பற்றி மீட்டிங் இருக்குது. உங்களுக்கு யார் வந்து அட்டென்ட் பண்ணணும் இல்லாட்ட அந்த பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வாங்க. ஓகே, धन्यवाद.